வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு பென்ஷனர்களுக்கு 3 புதிய முக்கியமான ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, அதேபோல் ஓய்வூதியர்கள் எப்படியெல்லாம் பயன்பெற முடியும், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கு 3 முக்கிய அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். 2026-27 கல்வியாண்டில் மேற்படிப்புக்கான கல்லூரி சேர்க்கையில் முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டுக்கான சார்ந்தோர் சான்று பெற வேண்டிய நடைமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் இ-GOV தளத்தில் முன்னாள் படை வீரரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பின்பு படை வீரர்கள் சான்று, அடையாள அட்டை, ஆதார் அட்டை, மதிப்பெண் பட்டியல் மற்றும் ஜாதி சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் திருநெல்வேலி மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கான சார்ந்தோர் சான்று வழங்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம். அந்த விண்ணப்பத்துடன் ஓய்வூதிய ஆணையுடைய நகல், படை வீரர்கள் சான்று, ஆதார் அட்டை, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் போன்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர் பெயர் படை வீரர்கள் சான்றில் இல்லாவிட்டால் பார்ட் 2 ஆர்டர் நகலையும் கட்டாயம் சேர்க்க வேண்டும். நேரில் வர முடியாதோர் தேவையான ஆவணங்களை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் என்றும், மேலதிக தகவல்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தையோ அல்லது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் அடுத்த மாதம் 12ஆம் தேதி, அதாவது 12/6/2026 காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்ட அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இதில் மாநில அரசின் பல்வேறு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களில் இன்னும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் தங்களது மனுக்களை அனுப்பி வைக்கலாம். மனுவில் பெயர், பதவி, ஓய்வு பெற்ற அலுவலகம், ஓய்வு பெற்ற தேதி, ஓய்வூதிய குறை விவரம், நிலுவையில் உள்ள அலுவலகம், ஓய்வூதியம் எண் மற்றும் தொலைபேசி எண் போன்ற தகவல்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இந்த மனுக்கள் 25/5/2026க்குள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் மற்றும் நூறுபாலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் தங்களது விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.